ஒளிப்பதிவாளர் அண்ணன் சித்தார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு நா. முத்துக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் திரு நா. முத்துக்குமார். திரு யுகபாரதி அவர்களை அழைக்கிறோம். பாடலாசிரியர். सत्या गुरु सरकार गुरु करना एक्शन கல்யாண மாப்பிள்ளை ஜிவி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். அந்த முன்னாள் தயாரிப்பாளரை இன்னைக்கு நடிகராக மாற்றினவரோட ஃபங்க்ஷனில் நான் இங்கே இருக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வந்தவுடனே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்னை கேட்டது, என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம சேரன் சார் தான் சொல்லணும். இது வந்து அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கோ அப்படி எதுவுமே இல்லை. என்னுடைய இந்த இன்னிங்ஸ், இந்த லைஃப்பில் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்க இந்த சந்தோஷங்கள், இந்த எல்லாத்துக்குமே முதல் வித்து, அழுத்தமான வித்து சேரன் சார் கொடுத்தது தான். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அவர் ஆஃபீஸில் போய் அடம் முடிச்சுருந்தேன், வேணாம் சார் ஆகாது, நம்மளுக்கு நடிக்க வராது, விட்டுருங்க சாமி, நல்ல நட்போடு இருந்துகிட்டு இருக்கிறோம், அதை ஏன் கெடுத்துக்கிட்டு. ஆனால் அவருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கிட்ட அந்த உரிமை இருந்தது, என்ன வேணால் அவருக்கு சொல்லலாம், செய்யலாம். அவரை கேட்காதீங்க, பார்த்துக்கலாம், அவரு நீங்கள் வந்துடுங்க சார், நான் சொல்ல நேரத்துக்கு வந்துடுங்க, வந்து உட்காருங்க, செய்யுங்க, எல்லாம் கரெக்டாக வரும்னு. ஜெனரலாக ஒருத்தன் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டாக்கா கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறது தான் இயல்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதை நான் குறை சொல்ல வரல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், நான் ஒரு சர்க்கிளில் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை தேடி பிடிச்சு இழுத்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இது, அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் சினிமா விட்டு போகலாம் விட முடியாது சார், நீங்கள் சினிமாவில் இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை நடிக்க வச்சார். அது முழுமையை இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதில் பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவரோட படத்தில் திரும்பவும் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்போ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பொற்காலத்தில் பார்த்த சேரன் சார் தான் நான் பார்த்தேன். ஏன்னா மனுஷனுக்கு உழைக்க உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா மற்ற எந்த ஃபீலிங்ஸுமே தெரியாது. ராத்திரி ஆகிடுச்சா, சாப்பிட்ற டைமா, தூங்கணுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. லக்கியாக அவர் கிடைக்கிற யூனிட் அது மாதிரியே கிடைக்கும். 3 மணிக்கு விட்டு திருப்பி 6 மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு போனாலும் முழுங்காமல் கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்து அந்த அவதாரத்தில் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்காரு தயாரிப்பாளராகவும். நான் என் மனதார இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசாமி யாராக இருந்தாங்கன்னாக்கா முதல் மனிதராக இருக்கிறது சேரன் சார் தான். ஸோ ஐ விஷ் him all the very best. He's a producer, he's a director, he's doing in a multi-language. So all my very best wishes to him. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வருங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள், அடுத்தவரோட மன உணர்வுகளை தெரிந்த ஒரு மனிதன் இயக்கும்போது அவருடைய படம் நம்ம எல்லாருக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். நம்ம இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமோ, அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால தான் அவருடைய படங்கள் நம்மளை அழுத்தமாக பாதிக்குது, அதை பற்றி யோசிக்க வைக்குது. படம் பார்த்துட்டு போனாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஜேகே என்ற நண்பனின் கதையும் அதே மாதிரி தான் இருக்கும்.
அதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை, ஒரு பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் நான் இந்த படத்தை செஞ்சுருக்கேன். ஐ தேங்க் யூ ஃபார் திஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம். நன்றி சார். குட் ஈவினிங் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப பேசலாம் வராது. ஐ ஜஸ்ட் தேங்க் சேரன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஆக்சுவலி பழக்கம் இல்லை. அரவான் பார்த்து முடித்து என்னை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோன் பண்ணி என்னை ஆஃபீஸ் வர சொல்லி ஜேகேவோட கதையை சொல்லி இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் டு ஹேவ் த கான்ஃபிடென்ஸ் இன் மீ. இந்த படம் நான் பண்ணணும் அப்படின்னு என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சதுக்கு முதல்ல நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவரோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணாத அளவுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக படம். அனைவருக்கும் வணக்கம். ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. இந்த படத்தில் நான் ஒரு அழகான ஒரு மெலடி பாடல் எழுதியிருக்கேன். இயக்குனர் அண்ணன் சேரன் அவர்களின் தீவிர ரசிகன் நான். தமிழில் மிகச்சிறந்த ஒரு 10 படங்களை என்ன பட்டியலிட சொன்னால் கண்டிப்பாக அவருடைய ஆட்டோகிராஃபும் தவமாய் தவமும் இருந்தும் நிச்சயம் என்னுடைய மிகச்சிறந்த 10 படங்களோட பட்டியலில் இடம்பெறும். இந்த ஜேகே என்னும் நண்பனின் கதை. யார் இந்த ஜேகேன்ட்டு அந்த ப்ரோமோ சாங்கில் கூட போட்டாங்க. எங்கள் தலைமுறை இளைஞர்களுக்கு தமிழகத்தில் ஜேகேனா 2 பேர். ஒன்று தத்துவ அறிஞர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று எழுத்து சிங்கம் ஜெயகாந்தன். இவங்க 2 பேரும் தான் நாங்கள் ஜேகேவாக அறிஞ்சோம். அந்த வரிசையில் இந்த படம் வெளிவந்த பிறகு இயக்குனர் சேரன் அவர்களுடைய ஜேகேவும் இடம்பெறுவார்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிய முழுக்க சொன்னார். ரொம்ப கவிதைபூர்வமான ஒரு கதை. சமீபத்தில் கடைசியாக அவர் இயக்குன பொக்கிஷம் படத்தை கூட படம் பார்த்துட்டு அவருக்கு நான் தொலைபேசியில் சொன்னேன், அது 10 வருடம் கழித்து எடுக்க வேண்டிய படம்னு கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டீங்கன்ட்டு. அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திரையில் ஒரு கவிதையை செதுக்கியிருப்பார். பொதுவாக வந்து எனக்கு அப்பப்போ தோன்ற பல்லவிகள்லாம் நான் என்னுடைய நண்பர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் சொல்கிறது வழக்கம். குறிப்பாக நண்பர் விஜய், தம்பி ஜிவி பிரகாஷ்குமார், இவங்களுக்குலாம் நான் தொலைபேசியில் சொல்லுவேன். அப்படி வந்து மதராசப்பட்டினம் படம் எடுக்கும்போது விஜய்க்கு ஒரு பல்லவி சொன்னேன். அந்த பல்லவி விஜய் இந்த படத்துக்கு வேண்டாம், நான் 2 படம் கழித்து இன்னொரு படம் பண்ண போகிறேன், அந்த ஸ்கிரிப்டுக்கு இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஜிவி கிட்ட இசையமைக்க சொல்லியிருந்தார். ஜிவி அதை இசையமைச்சு அந்த நேரத்தில் கம்போசிங்க்கு வந்த சேரன் சார்கிட்ட போட்டு காட்டியிருக்காரு. அவர் என்னோட கதை அப்படியே இருக்குது, விஜய்க்கெல்லாம் சொல்லிடுங்க, இந்த நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இந்த படத்தோட என்னோட பங்களிப்பு நடந்தது. நீ என்ன பேசுவாய் என் இதயம் அறியும், நான் என்ன பேசுவேன் உன் இதயம் அறியும், நாம் என்ன பேசுவோம் நம் மௌனம் அறியும், அந்த மௌனம் கோடி பாஷை பேசுமே, உலகத்திலே சிறந்த மொழி நாம் பேசும் மௌன மொழி என்று இந்த பல்லவி தொடங்கும். அதுக்கு பிறகு அவருடைய ஸ்கிரிப்டை சொல்லி அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி சரணம் எழுத ஆரம்பித்தோம். தம்பி ஜிவி அவர்களுடைய கூட்டணியில் நிறைய ஹிட் சாங் நான் கொடுத்துருக்கேன். அந்த வரிசையில் இந்த பாடல் ஒரு மறக்க முடியாத பாடலாக அமையும். அந்தளவுக்கு ஒரு அழகான மெலடி இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த பாடலும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து நல்ல டைரக்டர்ஸ் கூட நல்ல படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிட்டு வருது. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல். அந்த மாதிரி வந்து சேரன் சாரோடைய வந்து பெரிய ஃபேன். அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஆட்டோகிராஃபில் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். பரத்வாஜ் சார் கிட்ட கீபோர்டு வாசித்தேன். திருப்பி அவரோட டைரெக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். சாங்ஸ் வந்து ஃபுல்லாக யூத்ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆல்பமாக இருக்கும். ஒரு அதில் வந்து ஒரு முக்கியமான சாங்ஸும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ப்ரோமோ சாங் இருந்தாலும் படத்துலலாம் வரல, சும்மா ப்ரோமோ சாங்கில் வந்து விஷுவல்ஸ் எடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாயகன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்றும் எங்கேயுமே போதும்க்கு அப்புறம் காலிவுட் ப்ரெஸ்ஸாக எனக்கு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இன்னொரு முக்கிய காரணம்,
சேரன் சார் டைரக்ஷனில் நடித்தது. ஐ திங்க் டு கெட் திஸ் ஃபில்ம் ஒரு ஸ்கிரிப்ட் ஈஸியாக வராது, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் டு கெட் எ கிரேட் ஸ்கிரிப்ட் லைக் திஸ், ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. I thank Cheran sir for giving me such a great film, and Cheran sir oda specialty, I mean, we don't need to tell anything specific. Our family bondings, human relationships, adi ennoda appawa Kitty sir nadichirkaru, and adi padathiliye oru highlight ah irukum. And so I thank Cheran sir for giving me such a great opportunity to work with him, and I've learnt a lot from him. To work with such great directors, and the padam varadhuke oru, I think I feel lucky, but to act in Cheran sir's direction, it was very difficult, but it was very nice, and I've learnt a lot. And thank you, sir, for giving me to work with such great technicians. Our DOP, Siddharth, G. Prakash, Ramarao Garu, and Selva Kumar, our director. So, and Mukyama, direction team, because அவர்னால இன்னைக்கு நான் தமிழில் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் I'm just learning. So, yeah, Shivana, and main thing, Hollywood press, I mean Tamil Nadu press ki நன்றி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு எங்கேயுமே எப்போதும்க்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சேம் அதே சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கும் நீங்கள், I hope you give the same support to all of us. Thank you very much. நாங்கள் பதிவு பண்ணணும்னு நினைச்சோம். என் படம் இல்லாமல் மற்ற படங்களை பற்றி கூட அதில் எழுதலாம் என்று நினைத்திருந்தேன். ஸோ ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆஸ் அ ப்ரொடியூசராக என்ன பண்ணோம், ஆஸ் அ ஆக்டராக என்ன பண்ணோம், ஆஸ் அ டைரக்டராக என்ன பண்ணோம், அப்புறம் நம்மளோட கம்பெனியில் எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம், இது எல்லாமே அதில் இடம் இருக்குது. அந்த கை கொடுக்கும் கை அப்படின்றது என்னென்னா, நான் எங்கேயோ கஷ்டப்பட்டப்போ எனக்கு ஏதோ ஒரு வகையில் எத்தனையோ பேர் கை கொடுத்துருக்காங்க. அந்த எத்தனையோ பேர் எங்கெங்கே இருக்காங்கன்னு இப்போ என்னால் தேடும்போது கூட கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இதுபோல் இல்லாமல் எனக்கு என்கிட்ட இருக்கிற அந்த வாய்ப்பை, எனக்கு இருக்கிற அந்த வசதியை, இல்லை எனக்கு கிடைக்கிற என்கிட்ட வந்து போகிற அந்த பணத்தை உண்மையிலே கஷ்டப்படுற நிறைய பேருக்கு படிப்பு உதவிக்கு, மருத்துவ உதவிக்கு, இல்லை வேறு சில விஷயங்களுக்கு எது முக்கியமோ அதை தெரிந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். அதுக்கு என்னுடைய நண்பர்களும் நிறைய எனக்கு உறுதுணையாக இருக்க கை கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம், நல்ல விஷயங்களை தேடி பிடிச்சி நிற்கிறோம். அதை தவிர நம்ம ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் ஒரு நாள் அதை செஞ்சுட்டு மறுநாள் நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். இது திரையுலகம் கூடி ஸ்ட்ரைக் பண்ணுது, ஒரு நாள் உட்காடுறோம், அப்புறம் மறுநாள் நம்ம வேலைக்கு போயிடுறோம். அப்போ அதில் ஆழ்ந்து தொடர்ந்து நம்மளால் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றப்போ இந்த மாதிரி புத்தகங்களையோ இது மாதிரியான பதிவுகளையோ நம்ம மூலமாக கொண்டு வரலாம். சைலண்டாக உள்ளேருந்து நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை செய்கிறோம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ என்னோட முதல் பதிவாக நான் அதை வெளியிட்டிருக்கேன். அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் இது மக்கள்கிட்ட வியாபாரத்திற்காக கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லலை. இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப 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 காதுகளில் கண்களில் எட்டிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ளே பதிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த புத்தகத்தை நான் முதல்ல வெளியிட்டேன். தொடர்ந்து இந்த சேரன் நூலகம் நல்ல புத்தகங்களை, இலக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை, இல்லை சமூக பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிலிருந்து தொடர்ந்து கொண்டு வரதான் எங்களோட முயற்சியாக இருக்குது. அது என்னென்னா, அறிவு சார்ந்த விஷயங்களை வாசகர்களுக்கு திரும்ப 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 நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. கல்வி இன்னைக்கு எவ்வளவு தூரம் மாறி போயிருக்கு. எங்களோட அடுத்த படைப்பு கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகமாக தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு கிட்டி சாரோட உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படும். ஏன்னா அவர் ஒரு களஞ்சியம், நெற்களஞ்சியம் மாதிரி, ஒரு அறிவு களஞ்சியம். உள்ளுக்குள்ள அவர்கிட்ட பேசிக்கிட்டா நாள் போறே தெரியும், அவ்வளவு விஷயம் பேச முடியும். ஸோ கல்வி சம்பந்தப்பட்ட பார்வை, இன்னைக்கு இந்த கல்வி வியாபாரமாகி மாணவர்களை இல்லை பெற்றோர்களை எந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றத பற்றி நாங்கள் ஒரு புத்தகம் அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சேரன் நூலகத்திற்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த வெப்சைட்டோட நோக்கம். நன்றி. சரி, அடுத்ததாக படம் பற்றி
ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை. இந்த பெயரை நான் உச்சரிக்கும் பொழுது எனக்குள்ளேயே ஒரு கம்பீரம் வரும், எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். இந்த பெயரையும் இந்த தலைப்பையும் நான் பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட வெறும் இயக்குனராக நான் பணியாற்றி 2001 10-11 வருஷம் ஆச்சு. வெறும் இயக்குனரா பாண்டவர் பூமிக்கு அப்புறம் நான் வெறும் இயக்குனராக பணியாற்றும் ஒரு திரைப்படம் இது முதல் படம். இப்போ அதற்கிடையில் நான் நடிகர் ஆனதுனால இந்த நடித்து நானே டைரக்ட் பண்ணி அப்படிலாம் சில படங்களை நான் எடுக்க முடிந்தது. ஆட்டோகிராஃப், தவமாய் தவமந்து எல்லாம். அந்த லாஸ்ட்டாக வந்து நான் பொக்கிஷம் டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முரண் அந்த மாதிரியான படங்கள் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு நாள் 3 பேர் 3 காதல் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள இந்த டைரக்டராக இருக்கிற உள்ள ஒருத்தன் தூங்கிக்கிட்டு என்னை ரொம்ப எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது அரிக்குது சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிட்டேன் நான். ஏன்னா அவ்வளவு என்னமோ ஒரு வேகம் உள்ளுக்குள்ளே எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது இந்த கதை வந்து என்னன்னா, எனக்கு நான் சில இடங்களில் சில சம்பவங்களை பார்த்தேன். அந்த சம்பவங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த படம். இந்த விஷயம் வந்து மக்களுக்குள்ள போய் சேரணும். அதே சமயத்தில் அவங்க விரும்புகிற மாதிரி இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு உள்ள மாணவர்கள், இல்லை இன்னைக்கு உள்ள பெற்றோர்கள், இல்லை இன்னைக்கு திரையரங்கத்துக்கு வர ரசிகர்கள் அவங்களுக்கு இதை எப்படி சொன்னா, ஏன்னா நல்ல படத்தை கொஞ்சம் கூட கமர்ஷியல் கலக்காம காமெடி கலக்காம நான் ரொம்ப கவிதையா படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தம்பி முத்துக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இது 10 வருஷம் கழிச்சு வந்திருக்க படம்னு சொல்றாரு. ஸோ அப்படி பண்ணும்போது 10 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கலாம், ஆனால் 10 வருஷம் கழிச்சு சேரன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி படம் தொடர்ந்து பண்ணேன்னா, ஏன்னா பொக்கிஷம் பண்ணும் பொழுது மாயக்கண்ணாடியோ பொக்கிஷமோ அந்த இழப்புல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், முடிவு பண்ணேன், எந்த படமா இருந்தாலும் அவனுக்கு எளிமையா அவன் ரசிக்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுற மாதிரியே ஒரு படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த கதையை உருவாக்கும் பொழுது இந்த ஜேகேக்கு அப்புறம் நான் உருவாக்கின முதல் கதாபாத்திரமே சந்தானத்தோட கதாபாத்திரம் தான். ஏன்னா அது வேணும்னு முடிவு பண்ணேன். காமெடி கண்டிப்பா வேணும் படத்துக்கு. காமெடி இல்லாட்டி இன்னைக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர், டென்ஷன். ஸோ அவங்கள அதுலேருந்து மீட்கிறதுக்கு, அதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம படம் பண்ணுறோம். அந்த ரிலாக்ஸேஷன்லையும் நம்ம ஒரு சின்ன நல்ல விஷயத்த சொல்லணும். அந்த நல்ல விஷயத்த ஜனரஞ்சகமாக சொல்லுவோம்ன்றது அந்த படத்தை நான் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நான் பண்ணும் பொழுது எனக்கு முதல்ல ஆக்சுவலி முடிச்சுட்டு நான் என்னோட ப்ரொடக்ஷன் நானே டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்போ ரொம்ப நாள் ஆனதுனால இயல்பாகவே சினிமாவில் வந்து கொஞ்சம் வெற்றி வரும்பொழுது, வெற்றிகள் நிறைய குவிந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உடனே எல்லாரும் ஃபோக்கஸ் ஆகும், எல்லா டைரக்டரும் படம் பண்ணுவாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் டேட்டு கொடுப்பாங்க, எல்லா ப்ரொடியூசரும் போய் மொய்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தாமதம் ஆகும் பொழுது மெதுவாக அந்த மாயை, அது இயல்பு, மாயை வந்து மெதுவாக விலகும். அப்புறம் ஓகே அவராக நின்றுக்குருவார், நம்ம ஏன் போகணும் அப்படின்லாம் சில ஒன்று வரும். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்போ இது என்னோட நிலை. ஜேகே ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறைய நடிகர்களை மூவ் பண்ணும்போது அவங்க எல்லாம் பிஸியாகவும் இருக்காங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து நம்மளோட பண்ணுறதுல பெரிய உடன்பாடும் இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இல்லை சேரன் சார் பொற்காலம், தவமாய் தவம் வந்து ஆட்டோகிராஃப் ரொம்ப இந்த சென்டிமெண்ட்டான படம் பண்ணுவார், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யூத்தாக அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை கேட்காமலேயே நிராகரித்துட்டாங்க. அப்போ நிராகரிச்சுக்கும் போது எனக்குள்ள ஒரு ஒரு மறுபடியும் ஆட்டோகிராஃபுக்கு முன்னாடி ஒரு கோபம் வந்தது மாதிரியான ஒரு ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தலை நான். ஓகே அவங்க நினைக்கிறதுல தவறு இல்லை, இதுதான் இயல்பு, இதுதான் சரி, இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம தான் நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை நான் யாரை படித்து பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். நான் நண்பர்கள் அசினட் எல்லாத்தையும் பேசும்போது சர்வானந்த் அப்படின்னாங்க. யார் சர்வானந்த் அப்படின்னு நான் அப்போ அவங்களே சொன்னாங்க, இல்லை சார் எங்கேயும் வாமா அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தாரு, அவர் தெலுங்கு அப்படின்னு. அப்படியா, ஹைதராபாத்தில் இருக்கார், அப்படியா, நல்லா பண்ணியிருந்தான், நல்ல பையன், அமைதியாக இருக்கான், கரெக்டாக இருக்கான், இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கான், ஆனால் பட் நமக்கு பிஸ்னஸ் அதெல்லாம் எப்படி அப்படின்னு. இல்லை சார் அந்த பையனுக்கு நல்ல மாஸ் இருக்குது, அவருக்கு வந்து ஒரு லேடிஸ்கிட்ட இல்லை மக்கள்கிட்ட ஒரு அமைதியான பையன் நல்லா இருக்கான்ற ஒரு நேம் கிடைச்சிருக்கு அந்த படத்தில். ஸோ அவரை நம்ம அந்த கேரக்டருக்கு நம்ம பலம் இருக்குது சார், நம்ம கதையோட பலம் இருக்குது, நம்ம ஏன் யோசிக்கணும் அப்படின்னு. அப்போ உடனே இந்த சர்வானந்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, சார் எங்கேயுமே போதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 ப்ரொடியூசர்ஸ் போயிட்டாங்க படம் பண்ண சொல்லி, 50 கதைகளோட போயிட்டாங்க. ஆனால் அவர் எதையுமே ஒத்துக்க மாட்டேன்றாரு சார், ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்காரு, எல்லா கதையும் கேட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு சார். அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கதை சொல்லி திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ ஐபிஎல் சீசன் இல்லையா, நான் அந்த விக்கெட் ஒன்றொன்னா நான் எப்படி விழுத்தாட்டினேன்னு பேசுகிறேன் சொல்கிறேன். என்னென்னா அப்படியா சொல்கிறார் அந்த பையன். ஆமாம், எப்படி யார் போனாங்க முன்னாடி, அப்புறம் சில டைரக்டர் பேர்லாம் சொன்னாங்க, சில எனக்கே தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க, சார் நாங்கள் போனோம் சார், கதை சொன்ன அவர் பிடிக்கலன்ட்டார் அப்படின்னு. அப்படி என்னப்பா அந்த பையன் ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, இங்கே பார்த்துருவோம், சரி அப்பாயின்மெண்ட் வாங்க போகலாம் ஹைதராபாத்துக்குன்னு சொல்லிட்டு போனேன்.
என்னதான் பண்ணிடுவார் இவர் அப்படின்னு. என்ன இப்போ அப்படி என்ன ஒரு கதையில் சூறப்புலியா இல்லை என்ன 10 படம் பண்ணிட்டாரா இல்லை என்ன அப்படின்னு போயிட்டா அங்கே போய் உட்காந்த உடனே அவர் அந்த கதையை அப்படியே மெதுவாக கேட்டே இருந்தார். கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்டார் என்கிட்ட. அந்த கொஸ்டினில் நான் பதில் சொன்ன உடனே அப்படியே ஒத்துக்கிட்டார். நான் அந்த கதையை நான் பண்ணுறேன் சார், நான் இது வரைக்கும் வந்து நிறையா ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன், ஆனால் இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் நான் கேட்கல சார். இதை கேட்ட உடனேயே எனக்கு நான் பண்ணணும்னு தோணுது சார், நான் பண்ணுறேன்ட்டேன். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு விக்கெட்டு அங்கே வெளுத்தாட்டியாச்சு. அங்கே வெளுத்தாட்டின உடனே அதுக்கப்புறம் இந்த படத்தை என்னோட படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா படமாக வந்து ரொம்ப லேவிஷாக பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நிறைய அதாவது இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் ரொம்ப அவசியம், படத்தை வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோன்றது ரொம்ப அவசியம், படம் வந்து டெக்னிக்கலாகவும் பெருசாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் ஈடு கொடுக்கும் பொழுதுல நிறைய செலவழிக்கணும். அப்போ நானோ இல்லை சர்வானந்தோ இல்லை சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை தாங்க முடியுமா அப்படின்னா தாங்க முடியாது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், சரி இந்த படத்தை பைலிங்குவலில் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு தெலுங்குலையும் வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. தெலுங்கில் அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது. தெலுங்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ கிடையாது, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஆனால் சர்வானந்த படம் நல்லா இருக்குங்க அப்படின்ற ஒரு நேம் வந்து தெலுங்குல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஏன் இதை நம்ம கேட்ச் பண்ணிக்க கூடாது அப்படின்றப்போ அப்போ தான் தெலுங்கு அங்கே ஹைதராபாத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, சார் நித்யா மேனன் இங்கே ரொம்ப பீக்கில் இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, போடு அடுத்த விக்கெட்டு இப்படிதான் நித்யா மேனன்ட்டு அவங்க தேடி போனோம். அப்போ அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அவங்களும் இது மாதிரி சாதாரணமாக ஒத்துக்க மாட்டாங்க, நிறையா படங்கள் பண்ணுறதில்ல, கண்ட படங்கள் பண்ணுறதில்ல. அப்புறம் நான் வந்து இப்படி டூயட் பாட மாட்டேன் அப்படி எதுவுமே அப்படி அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த பவுண்டரிக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த படம் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இது என்ன நமக்கு வர்றதெல்லாம் சேலஞ்சாக வருது, சரி பிடிங்க போய் பார்ப்போம், கதையை கேட்டால் கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதையை சொன்னேன். நான் போனோன்னு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வந்து இவங்க என்ன பெரிய பில்டப் கொடுத்தாங்க, பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்கே பரவாயில்ல ஓகே. அப்புறம் கொஞ்சம் அவங்க ஷார்ட் வேறு, அதுவும் வேறு ரொம்ப தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு கதை சொல்கிறேன். அவங்க என்னையே சொன்னாங்க, சார் சேரன் ஒன்று ஏதோ 5 தேசிய விருது ஃபிலிம்ஃபேர் விருது இதெல்லாம் வாங்கணும், ஏதோ பெரிய கொஞ்சம் வயசான ஒருத்தர் வருவார்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் சின்ன ஆளாக இருக்கீங்க அப்படின்னா. சரி ஓகேங்க கதையை கேளுங்க. கதையை கேட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல அந்த கதையில் பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த படங்கள் வந்தது அப்படின்னு, ஒரு கதையில் கதாநாயகனையும் ஒரு தவறா ஒரு சிறு பார்வை கூட பார்க்க விடாத படம் அந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு நண்பனுடைய வாழ்க்கையை தான் சொல்றாங்க. ஒரு நண்பனுடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது இல்லை, நான் பழகிக்கிட்டே இருக்கேன், ஓடுறேன் என் வாழ்க்கையை தேடி, என் வாழ்க்கையில் நான் எங்கேயோ ஒரு இடத்த போய் அடையாம இருக்கேன். ஓடும் பொழுது என்னோட கூட ஒரு நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கும் பொழுதுல நான் அவங்களை எந்த இடத்துல எந்த நேரத்தில் வேற மாதிரியான பார்வை எனக்குள்ள வந்துடாது. உண்மையான லட்சியத்தோட ஓடுறவனுக்கு அந்த உண்மையான லட்சியத்தோட ஓடுற அந்த ஜேகேயை கூட இருந்து சப்போர்ட் பண்ற நண்பர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தியா தான் இந்த நித்யா. ஸோ அந்த நித்யாவோட அந்த கேரக்டர் அவங்க சொன்னா, சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இண்டஸ்ட்ரியில் டூயட் சாங் இல்லை, லவ் இல்லை, அது இல்லை, மரத்தை சுற்றி பாட மாட்டீங்க, கனவு காட்சி கிடையாதுன்னு இருந்தால் கூட ஆனால் இம்ப்ரெஸ் பண்ணீங்க, நான் அழுகிறேன், எனக்கு அந்த கதாபாத்திரத்தை என்னால் ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியல, இது நட்பு, இந்த நட்பு வந்து இந்த காதலையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு, ஐ வாண்ட் டு டூ இட் அப்படின்னு சொல்லும் பொழுதுல எனக்கு 2வது விக்கெட் அங்கே விழுந்துச்சு. சரி ஓகே, இந்த 2 பேர் தமிழ் தெலுங்கு பண்ணிடலாம். அப்போ இதுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும், இல்லை ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப யூத்ஃபுல்லான. ஏன்னா படத்தில் வந்து நான் ஒன்று முடிவு பண்ணேன், டோட்டல் டீம் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கணும், யாரும் வந்து ரொம்ப 40 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு 40 30 கூட தாண்டக்கூடாது. அப்போ வந்து எனக்கு ஜிவி பெஸ்ட்டு சார் அப்படின்னாங்க. ஜிவி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், கொஞ்சம் யங் டைரக்டர்ஸ் நிறைய பண்ணுறாரு. அப்புறம் படங்கள் எல்லாம் இல்லை ஒரு சம்பளம் கொஞ்சம் நிறையா இருக்குமே, சார் பேசுவோம், வேணு சார் தான் கூப்பிட்டு போனார், பேசுவோம்ப்பா போய் பேசுவோம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனார். சரி ஒரு ஏன்னா இப்போ அவர் ஒர்க் பண்ணுற டைரக்டர்லாம் எனக்கு அடுத்து வந்த தலைமுறை, அந்த தலைமுறையோட ரொம்ப அழகான ட்ராவலில் இருக்கவருக்கு அவருக்கே ஒரு சின்ன பயம் வந்துடக்கூடாது. சேரன் சார் கொஞ்சம் அப்படி ஏன்னா ஆட்டோகிராஃப்லாம் பார்த்துருக்காரு, அப்புறம் ஒரு இது இருக்கும். அப்புறம் அவர்கிட்ட போனோடனே அவர் கதையை கேட்டார். அவர் கதையை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுதே அவருக்குள்ள அப்படியே ஒரு கற்பனை வந்தது. அப்புறம் அவரோட சம்பளம்ன்ற ஒரு பார்டர் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த பார்டரை வந்து இந்த கதையை கேட்டு, சார் நான் இதுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன், அப்புறம் நான் வந்து உங்களோட மிகப்பெரிய ரசிகன், ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபிலிம், நான் உங்களோட ஒர்க் பண்ணேன், எனக்கு சம்பளம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், இந்த படம் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக, பிகாஸ் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ அங்கேயே எனக்கு ஒரு 3வது விக்கெட் விழுந்துச்சு. இப்படி படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும், சித்தார்த் அரவான் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், ரொம்ப ஸ்டைலாக அரவானில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் யாரடி நீ மோகினி, அதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். ஆனால் அவர் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு கேமராமேன், அவரோட ஒர்க் பண்ணணும். அப்புறம் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ஒவ்வொருத்தரும் இப்போ முத்துக்குமார்
யுகபாரதி எல்லாரையுமே நான் வந்து உள்ளுக்குள்ள இழுத்து சண்முகப்பிரியா அவங்க வந்து எனக்கு இப்போ தான் கடைசி ஷெட்யூலுக்கு முன்னாடி தான் பழக்கம். என்னன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து கிரியேட்டிவாகவே இருக்கும். எங்கேயுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஒன்று இன்னொன்று வந்து எதுக்குமே பழைய விஷயம் இது மாதிரி வந்திருக்குன்னா அது தூக்கி போட்டு வேண்டாம், புதுசாக அப்படி நாங்கள் புதுசாக தேடல நிறைய நாங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைச்சிச்சு. அப்போ வந்து ஒரு காட்சி இருக்கும் படத்தில். நித்யா வந்து ஒரு நாள் ஒரு ஷர்ட்டு போட்டு போவா. அதே மாதிரி ஷர்ட்டை வந்து சர்வா போட்டு வந்தோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஸ் சும்மா என்ன 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்க பேசி வச்சு போட்டு வரணும். இப்போ மறுநாள் வந்து அவள் ட்ரை பண்ணி இன்னைக்கு அவன் போட்டு வர மாதிரி வரக்கூடாது, வேற கலர் போட்டு போட்டு எடுத்தா ஒவ்வொரு ஷர்ட் எடுக்கும் போதும் அவன் வேற ஷர்ட் அதே மாதிரி அந்த கலர்ல வச்சிருக்கான்ற கன்ஃபியூஷன் வரும். எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு, இல்லை ஏதாவது போட்டு வந்தா மறுபடியும் கிண்டல் பண்ணுவாங்களேன்ட்டு ஒரு கீழே ஒன்னொன்னா பாப்பா. கடைசியில் வந்து ஒயிட் ஷர்ட் எப்பவுமே போட்டதில்லை. சரி ஓகேன்னு ஒரு கலர் எடுத்து போட்டா அங்கே போனால் அதே மாதிரி ஷர்ட் அவன் ஒயிட்ல போட்டு வந்திருப்பான். அவளுக்கு டக்கு ஐயோனா எல்லாம் கிண்டல் பண்ணுவான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவா ஜேகே இனிமே எல்லாரும் போடுற மாதிரி ஷர்ட் போடக்கூடாது, ஒரு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு. அதுக்கு அவ ஒரு காஸ்டியூம் டிசைனர் அந்த படத்தில் இருக்கிறதுனால அவள் ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணுவாள். 7 days 7 ஷர்ட். ஒரு ஷர்ட் வந்து 7 நாளைக்கு மாற்றி வேற மாதிரி ஒரு நல்ல ஐடியா உள்ளுக்குள்ள. ஸோ இதை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒரு காஸ்டியூம் வந்தாங்க, இன்னொரு காஸ்டியூம் டிசைனர் வந்தாங்க, இன்னொரு எதுலையுமே எங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படலை. ஸோ என்னன்னா நம்ம கான்செப்ட் இஸ் குட், பட் அதை வந்து கரெக்டாக சொல்லலைன்னா அசிங்கமாக அழுக்க போயிடும். ஸோ அப்போ வேற வழி இல்லை, 3 வாட்டி கேன்சல் பண்ணி இந்த சீன் எடுக்க போய் கேன்சல் பண்ணி 4வது தடவை எங்களுக்கு இந்த சண்முகப்பிரியா கிடைச்சாங்க. எல்லாரையும் கேட்டுகிட்டே போனாங்க. கேட்டுகிட்டே போயிட்டு சரி சார் நான் ஒரு 2 days கழிச்சு வரேன் சார். 2 days கழிச்சு வந்தாங்க. அழகாக ஒரு 7 ஷர்ட்டு கொண்டு வந்தாங்க. வேற யாருக்கு பளிச்சுன்னு பிடிச்சிச்சு பார்த்த உடனே. இதுதாங்க நான் கேட்டது அப்படின்னு. இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் சரி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக சிந்திச்சு என்னோட சேர்ந்து கை கொடுத்துருக்காங்க. கை கொடுத்து நாங்கள் அந்த படத்தை வந்து முழுசாக இப்போ முடிச்சிட்டோம். இது வரைக்கும் வந்து நாங்கள் அந்த படத்தை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கேட்டப்போ கூட நான் சொல்கிறேங்கன்னு தள்ளிட்டே வந்தேன். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு வந்து காலகட்டம் அப்படி இருக்குது. எதையும் முன்னாடி பகிர்ந்துக்க முடியல, எதையும் வந்து எங்கேயுமே நமக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம். ஸோ கடைசியாக கொண்டு போய் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் லுக். இப்போ தான் நான் முத இதையே நான் எல்லார்ட்டையும் காட்டுறேன், இந்த ட்ரெய்லர் இருந்தது எல்லாத்தையுமே. இந்த படத்தை வந்து பொதுவாக வந்து ஒரு மாடர்னாக, ஏன்னா நான் சில நேரங்களில் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. வில்லேஜ் படம் எடுத்ததுக்காக நம்மளை ஏதோ ரொம்ப ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க சில பேர். வில்லேஜுக்குள்ளே தான் மனுஷன் வாழ்கிறான், வில்லேஜிலேருந்து தான் எல்லாரும் வந்தோம், வில்லேஜுக்குள்ளே தான் உண்மையான அன்பும் எல்லாம் அடங்கி உள்ளே கிடக்குன்றத தெரியாமல் வியாபாரமும் பணமும் சில பேரை மாற்றி இல்லை வில்லேஜ் படம் பண்ணால் ரொம்ப கேவலமாக ஓகே அப்படிமா. சம்பளம் பேச போனோம்னா ஏதோ வில்லேஜ் படம் பண்ணால் கம்மியாக பேசுவாங்க சம்பளம். ஒரே ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, ஒரு படம் ஹிட் ஆகிருக்கும், ஒரு டைரக்டருக்கு வந்து உடனே க்ரோர்ஸ் அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம போய் பேசினோம்னா நம்ம 4 படம் பண்ணியிருப்போம், 4 ஹிட் ஆகிருக்கும், ஆனால் வில்லேஜ் படம் பண்ணியிருப்போம். அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணதில்லை. அப்போல்லாம் வந்து இல்லை நான் வந்து என்னை ஒதுக்கப்பட்டப்போ இல்லை இவர் வந்து இதில் இவருக்கு இவ்வளவுதான்றப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கோபமும் ஆற்றாமையும் வந்தது. அதுக்கு ஒரு சரியான காலம் இந்த படத்தில் கிடைச்சது. இந்த படத்தை அவ்வளவு மாடர்னாக அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தில் நாங்கள் தேடின லொக்கேஷன் வந்து யாருமே தேடி இருக்க முடியாது. இந்த படத்தில் நாங்கள் எடுத்திருக்க காட்சிகள் வந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் விதைச்சிருக்கோம். ஒன்னொன்னையும் நான் வந்து கிளாஸ் மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என்னை திரும்ப வேற ஒரு மனிதனாக வேற ஒரு சேரனாக அடையாளப்படுத்த போக ஒரு படம். ஒரு 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 சேரன் எப்படி கேட்கணும், அப்புறம் திறமைன்றது எடுத்துக்கிற ஒரு கான்செப்டை நம்ம எப்படி சொல்றோம்ன்றதுல இருக்கு. ஸோ அதை ஒரு படம் எடுத்ததுக்காக அந்த டைரக்டர் அப்படியே பார்க்கக்கூடாதுன்ற நான் ப்ரூவ் பண்ணேன். எல்லா டைரக்டருமே மதிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லா டைரக்டருக்குள்ளும் எல்லா திறமையும் இருக்கும். அதை கொண்டு வரணுன்றதுக்காக இந்த படத்தை புரிஞ்சிருக்கேன். எல்லாரையும் போட்டு சக்கையா ராமாராவெலாம் எடிட்டர், அவர் வந்து எனக்கு பாரதி கண்ணமோட ட்ரெய்லர் பந்ததுலேருந்து பழக்கம் அவருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கார். இப்போவும் நான் அந்த சாங் எடுத்த உடனே கொண்டு போய் கொடுத்த உடனே அவ்வளோ அழகாக தூக்கி போட்டு போய் பிரித்து மேய்ஞ்சி அதை பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்த்த அந்த 2 சாங். ஸோ ஒரு எல்லாரோட எனர்ஜி, எல்லாரோட கூட்டு முயற்சி, எல்லாரோட வேகம் எல்லாத்தையும் போட்டு சர்வா சொன்ன மாதிரி என்னோட அசிஸ்டன்ட் டீம் நீங்கள் வந்து பைலட் ட்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ தொண்டை தண்ணி போக கத்திருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒவ்வொருத்தரோட வேகம் இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தை வேற மாதிரி கொண்டு வந்து இப்போ ஒரு திருப்தி ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், எஸ் ஐ வில் வின் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் அதை அவங்க முன்னாடி கொண்டாந்து வச்சிருக்கேன். ஸோ இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட சரியான முறையில் அதை அடையாளம் காமிச்சு ஒரு இத்தனை குடும்பத்தையும்
பாதுகாக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லுக், த பெஸ்ட் லுக்கு அமையணும். நன்றி. நடிகர்கள் இல்லை துணி சந்தானம் சார் வந்து அதை நான் அந்த விக்கெட்டுன்னு போனோன்னா அப்படி அப்படியே மறந்துட்டேன். சந்தானம் சார் வந்து இதை ஒத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அதாவது நானும் நிறையா நடிகர்களோட வேலை பார்த்துருக்கேன், நானும் நிறையா பேரோட பழகிட்டேன். அப்புறம் மார்க்கெட் இருக்கும் பொழுது ஒருத்தரோட முகம் எப்படி இருக்கும், மார்க்கெட் இல்லாதப்போ ஒரு முகம் எப்படி இருக்கும்ன்றலாம் நான் பார்த்துட்டேன். எனக்கும் அது நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தும், இவ்வளவு இன்னைக்கு வந்து சந்தானம் இல்லாத படங்கள் கிடையாது அப்படின்ற ஒரு இடம் இருந்தும் நான் போய் எனக்கு ஏன்னா என்னோட படத்தில் இந்த ஆட்டோகிராஃபுக்கு அப்புறம் வேற காமெடியே வைக்கல. நான் வெற்றி கொடிக்கிட்டும் பாரதி கண்ணம்மா நல்ல காமெடி இருந்தது. ஆனால் அந்த காமெடியே இல்லைன்றப்போ என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒரு அச்சம் இருந்தது எனக்குள்ள. ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அந்த நாட்கள்ல இருந்து அவர் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு நடிச்சிருக்க இந்த காட்சி முடிஞ்ச அந்த நாள் வரை அவர் கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட், அவர் நிஜமா சொல்றேன் சார், ஒரு துளி கூட தனக்குள் நாம் சாதித்து விட்டோம், இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், நம்ம நடிச்சா இன்னைக்கு படம் ஓடுன்ற ஒரு துளி பொட்டு கர்வம் கூட இல்லாத ஒரு நடிகராக நான் சந்தானம் சாரை பார்த்தேன். ஆச்சரியமா இருந்தது. அவளோட அவ்வளவு கோஆபரேஷன். இந்த படத்தை 21 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. 21 நாளும் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரியான காட்சிகள்லாம். அப்போ அவர்கிட்ட போய் நான் சம்பளம் பேசுகிறப்போ அவர் சொல்றாரு, எங்கள் அம்மா உங்கள் படத்தில் நடிக்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா சொன்னதுக்காக நான் உங்கள் படத்தை நடிக்கிறேன், நீங்கள் என்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னாரு. ஸோ நானாக என்னுடைய இதுக்கு இது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நான் கொடுத்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஸ்பெஷல் ரோல், கெஸ்ட் ரோல். அவரும் இப்படிதான். எனக்கு முதல் சினிமாவில் பாரதி கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு முதல் வந்த பூங்கொத்து வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருந்து. பிரகாஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொக்கே ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்தேன் கங்க்ராஜ். ஏன்னா அந்த டயத்தில் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. எங்கே சேரனை பாராட்டினாலும் நமக்கு ஆதரவு வருமா, பிரச்சனை வருமானு யோசிச்சுட்டு இருந்தப்போ முதல்ல கொண்டு வந்து பொக்கே கொடுத்துட்டு நல்லா இருக்கு சார், கீப் இட் அப் அப்படின்ட்டு போனால். இன்னைக்கு வரைக்கும் நான் அவரோட வேலை பார்த்ததில்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ண அங்கே நண்பனாக பழக்கம் தான். அவரும் இந்த படத்தில் நான் பிரகாஷ் இது ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு பெரிய ஆள் பண்ணால் இது நிற்கும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி நல்ல சினிமா பண்ணுறவன்ட்டு நான் எப்பவும் கூட இருப்பேன், நீ ஏன் என் டேட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக சொல்கிறேன். அவரே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவரே ட்ரெஸ்ஸை தைச்சிக்கிட்டு அவரே வந்து நடித்து 3 நாள் முடிச்சு கொடுத்துட்டு போனார். இட்ஸ் a கிரேட் தேங்க்ஸ். அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கேன் அவருக்கு, ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ஈவன் ஜேபி சார் கூட சொல்லும் பொழுது சொன்னார், அது இல்லை, யாரையும் உருவாக்குறதோ இல்லை யாரையும் வந்து வாழ்க்கை கொடுக்குறதோ நடக்காது. ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் பிடிங்கிடுவாங்க, இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தர் பிடிங்கிடுவாங்க. ஸோ யாரையும் நம்பியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் லைன் அது அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல சறுக்குனா அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இன்னொரு இடத்துல மேலே வரணுன்றது உங்களுடைய விதி. அந்த விதியை வழிநடத்த, அந்த விதியை பாதை போட்டு கொடுக்க ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை வச்சிருக்கான். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவனை கைவிடவே மாட்டான் ஆண்டவன். திரும்ப 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 கீழே விழுந்தாலும் தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் உங்களை நான் ப்ரொடியூசராக பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனிதனாக பார்த்தேன்னா, டீசெண்டான டைரக்டரை நடத்த தெரிந்த, அப்புறம் டைரக்டரோட பிரச்சனைகளை புரிந்து கொண்ட, அப்புறம் சினிமாவில் காசுக்காக எதையும் செஞ்சு பிழைச்சிடலாம்னு இல்லாமல் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும் பொற்காலம் படத்தை நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்தீங்கல்ல, அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மீண்டும் கிடைச்சிச்சு. ஸோ அதில் சேரன் எந்த விதத்துலையும் காரணம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கேரியர் இன்னும் நிறையா இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் பெரிய நடிகன் ஆவீங்க. அதே மாதிரி கிட்டி சார் பேசும்பொழுது அவர் வந்து நான் வந்து தெரியும், அவர் வந்து கொஞ்சம் எங்களை விட்டு தள்ளியே இருந்த ஒரு ஆள். நாங்கள் கிட்டத்தில் போனதே கிடையாது அவர் கிட்டத்தில். ஏன்னா அது வந்து வேற ஒரு கூட்டமோ அவங்கெல்லாம் டோட்டலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்களோ, நமக்கு அதான பிரச்சனையே. எங்கே போனாலும் இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் சொல்ல தெரியாமலே நிறைய பேர் டேட்டு கொடுக்கல. அதனால் அவர்கிட்ட கிட்ட நாங்கள் போகவே இல்லை. ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் என்ன ஒரு டிக்ஷனரி சார், அவ்வளோ அவர் எல்லா டாப்பிக்கும் பேசுகிறார் சார். நான் சொன்னேன் ஒரு டாபிக் பேசினார் ஒரு நாள் முத மீட் பண்ண உடனே, எல்லாம் பேசி முடிச்சோன்னு இல்லை. நான் சொன்னேன் சார் நீங்கள் பேசின விஷயத்தை தான் சார் நான் மாயா கண்ணாடி எடுத்தேன். அப்படியா அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போய் கிளாஸஸ் மாதிரி கோர்சஸ் மாதிரி டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். ஸோ ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவாளியோட கிட்ட போகும்போது இல்லை, அவருக்கு அழகா கை போட்டு அழகா நம்மளோட கோர்த்துக்கிட்டு என்ன வேணும் நம்ம சொன்னோம்னா அப்படியே கூர்ந்து பார்ப்பாரு, அப்படியே பண்ணுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது.
ஸோ சர்வானந்த் அதே மாதிரி வந்து நடிக்க ஆரம்பிக்க சர்வானந்தை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்லுவேன், சர்வானந்த் வந்து பர்ன் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆனால் ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அவரை வைத்து நல்ல திரைப்படம் எடுக்கலாம்னு நினைக்கிற ஒவ்வொரு டைரக்டரும் சர்வானந்தை பயன்படுத்தலாம். ஏன்னா அவர் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டார். காலையில் வந்தோடனே ரொம்ப விளையாட்டு பையன், ரொம்ப ஜாலியான ஆள், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுவார், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பார், இல்லாட்டி நல்லா சாப்பிடுவார், அதெல்லாம் நடக்கும். ஆனால் எனக்கு பார்க்கும்போது நமக்கு செட்டாக முதல் நாள்லாம் செட்டாக எனக்கு தெரியாமல் பண்ணி காலை விட்டோமோ அப்படின்லாம் நான் யோசிச்சதுண்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே ஆன உடனே அவனோட இன்வால்மெண்ட், அவனோட கோஆப்ரேஷன், அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் 6 மாதம் ஒரு நாள் கூட எனக்கு ஏன் அப்படின்னு கூட கேட்டதே கிடையாது. சொல்கிறப்பெல்லாம் வந்துடுவார். அப்புறம் அவர் வந்த உடனே முதல்ல வந்து காலையில் வந்த உடனே சீனை சொல்லும்போது டைரக்டரோட முகத்தை மட்டுமே பார்ப்போம். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்னெல்லாம் கேட்குறேன், என்ன மாறுதல் ஏற்படுது, அப்படியே போய் ஷார்ட் முடியணும்னா அதை அப்படியே குழந்தை மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம், அப்படியே பண்ணிடுவோம். ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு காட்சி, சர்வா நீங்கள் இந்த இடத்த வந்து ஜேகே வந்து இந்த இடத்த தொட்டுட்டான், முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த, ஜேகே வந்து ஒரு போராளி. இந்த படத்தில் வந்து அவனுடைய போர் குணம் வந்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம எல்லார்ட்டையும் இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிப்போர்ட்டர், ஜேர்னலிஸ்ட் காலையில் ஜேர்னலிஸ்ட், தொலைக்காட்சி காலையில் சாயந்தரம் ஜேர்னலிஸ்ட், அப்புறம் வீட்டில் போய் தூங்கிடும். நான் டைரக்டர்னா காலையில் சாயந்தரம் டைரக்டர் தூங்கி. ஆனால் நம்மளுடைய மனித மூளைக்கு 100 விதமான கேரக்டர் பண்ணுற சக்தி இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு கேரக்டர்லேயே நம்ம வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிடறோம். ஆனால் அவனுக்குள்ள இருக்க இன்னொரு முகம், இன்னொரு திறமை, இன்னொரு டேலண்ட் அப்படின்னு தெரியும் பொழுதுல அவனுக்கு கிடைக்கிற வீச்சு வேற. அந்த வீச்சை கொண்டு போய் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போய் அடிக்கிறவன் தான் ஜேகே. அந்த ஜேகேக்குள்ள பல வேற வேற பர்சனாலிட்டி இருக்கு. அது அவனுக்கான ஏதோ ஒரு இடத்துல தெரியும் பொழுது அதை போய் அடைக்க, அதை காமிக்கிறதுக்கு அவருக்கு வந்து வேற மாதிரியான ஒரு சக்தி வேணும். அப்புறம் இதெல்லாம் ரீச் ஆனவொன்னு இல்லை, நான் என்ன சார், நீ இந்த லேப்டாப் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, பார்க்க அந்த லேப்டாப் உங்களுக்குள்ள எவ்வளவு மாற்றங்களை வந்து இந்த கடந்த 3 வருஷம் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரீச் பண்ண முடியாதுன்னு நினைச்ச ரீச் பண்ண உடனே உன்னை அறியாம கண்ணில் அப்படியே வரணும் தண்ணீர், மெதுவாக வர 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 நீங்கள் வச்சுக்கும் போது உன்னோட முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் எனக்கு வேணும். கண்ணீர் வந்து உன்னோட அடையாளம், நீ கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெயினுக்கு. ஆனால் முகத்தின் சிரிப்பு வந்து நீ சாதித்ததுக்கு அடையாளம். ரெண்டையும் ஒன்றா கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஐ வில் டு இட் சார் அப்படின்ட்டு போய் உட்காந்தோம். ஒரு ட்ராலி ஷர்ட், அது ஞாபகம் இருக்கா சிதர்? இப்போவும் மெசேஜா மவனை பொண்ணு விடுவேன். அப்படியே ஒரு ட்ராலி ஷர்ட்டில் வர 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 அழகாக கண்ணில் வந்து அப்படியே வந்துச்சு சிரிப்பும் கண்ணீரும் கலந்த. நிஜமா நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படி ஒரு ஷார்ட்டை நான் எடுத்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சு. ஸோ அப்படி ஒரு நல்ல உண்மையிலே உனக்கு கிளாஸ் பண்ணலாம் சத்தியமாக. அவ்வளோ ஒரு நல்ல பையன். எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது நித்யா மேனன் அதே மாதிரி வந்து ஒரு அவங்க வந்து உண்மையிலே சொல்கிறேன் சார், அவங்க ஒரு திமிர் பிடிச்ச அழகி. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது யாராலையும். ஆனால் கேரக்டரை கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்தீங்கன்னா இவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கணும். ஒரு ரியாக்ஷனை வந்து 100 வாட்டி வேற விதமாக பண்ணி காட்டக்கூடிய டேலண்ட், அந்த டேலண்ட்டு தான் அவளோட திமிர். அவ்வளவு நீ என்ன கொடுத்தாலும் நான் ஊதிடுவேன், நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. அப்போ ஒரு நாள் ஒரு போட்டி, அவளை இப்படியே சொல்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு சீன் அவள் கொடுத்தேன். அப்போ நிஜமாக அவள் நினச்சதை பண்ண முடியல, அவளால் நான் நினச்சதை பண்ணான். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு டீமாக எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது இல்லை, இந்த கடந்த 6 மாத காலம் என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவள் சொன்னாங்க டெடிகேஷன் பொற்காலத்தில் வந்து அப்படியே தான் இருக்கணும், இதை தவிர ஒன்றுமே தெரியாது, பெட்டிக்கடை வச்சா கூட பிழைக்க மாட்டோம், சினிமா இதை வேற என்ன இருக்குது நமக்கு, அப்புறம் நான் இங்கே போய் ஜாலியாக இருந்து என்ன நடக்க போகுது. ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு தான் இந்த திரைப்படம். நீங்கள் ஏதாவது கேட்குறதுன்னா நான் பதில் சொல்கிறேன். 5 வாரம் எழுதலாம் மறுபடிக்கும். இப்போ ஒரே வார்த்தையில் இப்போ சொல்ல முடியாது. நம்ம நைட்டு பூரா உட்காந்து இங்கே பேசணும்னா நம்ம பேசுவோம் 2 பேரும். அப்பா இல்லைண்ணே, கிடைக்கலண்ணே, நீங்கள் கேளுங்க. டைரக்டர் ப்ரொடியூசராக நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை. ப்ரொடியூசர் சில சமயம் நைட்டில் உட்காந்து கவலைப்படுவார், இன்னைக்கு செலவு அதிகமாகிடுச்சுன்னு. ஆனால் நைட்டு அவர் கவலைப்பட்டோட காலையில் போய் அந்த ப்ரொடியூசருக்கு வேலையா கொடுக்கவே மாட்டாங்கன்னு டைரக்டர் சொல்லுவார்.
ஸோ டைரக்டரோட பிரச்சனை, எங்களோட பிரச்சனையே டைரக்டர் தான். அவங்க ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாங்க, ஒரே ஒரு 2 காட்சி மட்டும் வருவாங்க. சொல்லுங்க பிஸ்மி. வடிவேலு காமெடி ட்ராக் வேணான்னு சொல்லல சார், வடிவேலோட சாங் வேணான்னு போறான்னாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சது தவறு. வடிவேலோட ட்ராக்கை எழுதுனது நான், பாரதி கண்ணம்மாவில். அவங்க உருவாக்கல, நான் உருவாக்கி எழுதுனது. அந்த சாங் வந்து படத்துக்கு சம்பந்தம் இல்லைன்றதுனால சாங் வேணான்னு சொன்னோம். அப்போ உள்ள தயாரிப்பாளர் வந்து அப்போ சாங்லாம் உடனே ஃபெமிலியர் ஆன உடனே சாங் சேர்க்கலான்னாங்க. ஆட்டோமேட்டிக்காக முதல் ஷோல நாகேஷ் தெரியல சாங்கை தூக்கிட்டாங்க, எல்லா ஊர்லையும் தூக்கிட்டாங்க. ஸோ நான் காமெடி வேணான்னு போராடவே மாட்டேன் எப்போவுமே. அந்த கதைக்கு தேவையில்லாதப்ப தள்ளி வச்சிருவேன். ஒரு காரணமும் கிடையாது சார். எனக்கு சேரன்னு பேர் வச்சது காரணமே கிடையாது. கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஜேகேன்றது இவனுடைய பெயர். இதுக்கு என்ன காரணம்ன்றது படத்துக்குள்ள இருக்கு. ஒரு ஃப்ரேம் கூட நடிக்கல. இல்ல என் சொந்த படத்துல, அதனால நான் நடிக்கல. கார்டு எடுக்க நாளைக்கு அப்ளை பண்ண போறேன். இல்ல மற்ற படங்களை பத்தி விமர்சனம் எழுத போறது இல்ல. பார்த்து வியந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட, பகிர்ந்துகிட்ட, இல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எழுத போறோம்னு சொன்னேன். சார் ஆமா, என்ன இப்பவே ரேஷன் கார்டு கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு. குறைந்தபட்சம் எவ்வளவு, அதிகபட்சம் எவ்வளவு, குவார்டர் கொடுப்பீங்களா, ஆஃப் கொடுப்பீங்களா அப்படின்னு சத்தியமா கிடையாது. நீங்க கேட்கிற விஷயம் எனக்கு புரிய வருது. என்னன்னா, கேட்கப்படும் நபர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவருக்கான தேவை என்ன, அது எவ்வளவு அவசியம், இது எல்லாம் அது வந்து செயல்படுத்துறது வெறும் சேரன் மட்டுமே முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கு. அந்த குரூப் சேர்ந்து முடிவெடுக்கணும். அவங்க அதை தேடுவாங்க. அதை சரியான பார்த்துட்டு இந்த பையனுக்கு செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. அண்ணே தள்ளுங்கண்ணே, தெரியல அண்ணே. அண்ணே ரங்கண்ணா சொல்லுங்கண்ணே. எடுத்து யார் சொன்னா வருத்தப்படுறேன்னு? நான் வருத்தப்படுறேன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு நீங்க நிறைய விஷயம் கிடைச்சு போச்சு போல இருக்க. அதுண்ணே, அது நீங்க ஏன்னா இப்படி கோனார் தமிழ் வர மாதிரி நேரடியா பாக்குறீங்க உள்ள. அப்படி இல்லைண்ணே, அது வந்து எதுக்குன்றது வேற ஒரு வழி. இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குல்ல. நான் வந்து கிராமத்து அடிப்படை ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லலண்ணே. இல்லை, நான் சொன்னேன் உங்களுக்கு சரியா புரியல. ஆமா, எதுல கார்த்தி நீ எங்க வரேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது வேண்டாம். ஏதோ கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப். ரொம்ப நாளா கிசு கிசு இல்லாம இருக்கேன். ப்ளீஸ். ஓகே பாரு, நீங்க கேட்டது அதுக்கே பிடிக்கல. போர்டே கவுந்துருச்சு கார்த்தி. என்ன கார்த்தி? ரெண்டுமே அதுக்கு பிடிக்கல. வேற விஷயம் பேசுங்கடாங்குது. வேற கொஞ்சம் படத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். அது அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். சார் அதுக்காக கண்டிப்பா அந்த படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆகும். அப்படி ஆயிடுச்சு. சிட்டி சப்ஜெக்ட் வச்சு நீங்க எடுத்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு இயல்பான சேர்ந்த கிராம சப்ஜெக்ட்ல நாங்க. ஐயோ, நீங்க சிட்டியிலோட இயல்பான சேர்ந்தேன் நானு. சிட்டியில நீங்க பாருங்களேன், இந்த படம் அதுல வந்து மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது, கமர்ஷியல் கிடையாது, ஜிகனா கிடையாது. இயல்பான ஆனால் நீங்கள் ரசிக்கக்கூடிய படம்.
இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் இருக்கும் படம். புரியுதா? இப்போ சர்வானந்த் வந்து அந்த மாதிரி ஒரு ஜிகனா சட்டை கூட படத்தில் நாங்கள் போட மாட்டோம். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இயல்பு, அதாவது நான் கிராமத்தில் வளர்ந்தேன், இத்தனை வருஷம் வாழ்ந்தேன், அங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், இங்கே வந்தேன், படம் பண்ணேன். இங்கே வந்து 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தாச்சு, இதுக்குள்ளே நிறைய கற்றுக்கிட்டேன், இதை நிறையா நான் படம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது ரெண்டும் மாறி மாறி வரும். கண்டிப்பாக எடுப்போம், நல்ல கதை வந்தால் கண்டிப்பாக எடுப்போம், பயப்பட வேண்டாம். அப்பா இல்லை கார்த்திக், ஒரு நிமிஷம், இவர் ஏதோ கேட்குறா, நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆமாம், பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல கதைகளாக நல்ல படங்களாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு நிமிஷம், நீங்கள் நிறைய கேட்குறீங்க கார்த்தி, அந்த அவர் கேட்கறது இருங்க ஒரு நிமிஷம். எதுங்க வெப்சைட்டா? ஆமாம், தமிழில் நாங்கள் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தமிழாக்கம் பண்ண சொல்லியிருக்கு. வசந்த், நீங்கள் அவர் தான் அந்த வெப்சைட் டிசைன் பண்ணது. எந்திரிங்க, அவர் தான் அந்த வெப்சைட் டிசைன் பண்ணது. அவர் என்னுடைய ரசிகர். அவர் என்னுடைய படம் சொல்ல மறந்த கதையை பார்த்துட்டு என் வீட்டுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போன ஒருத்தர். அதுலேருந்து என்னோட தம்பியாகவே இருக்கார். ஏன்னா அந்த படம் அவர் அவளை பாதித்ததுனால அவர் தான் இந்த படத்தை, இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கார். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை எங்கேயுமே எப்போதும் அப்புறம் நான் பண்ணுற படம். அண்ட் சேரன் சாரோட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் டைரக்ட் பண்ணுற படம் ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கை. ஸோ ஐ எம் ஷுர் தட் திஸ் ஃபில்ம் இட் வில் பி அ வெரி குட் ஃபில்ம் and a good script. So thank you very much.